மகாஜனங்களே, பொதுமக்களே, பக்த கோடி பெருமக்களே, அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வணக்கங்கள். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிற்றம்பல சாது சித்தர் நம்ம குருநாதர் அவர்களோட பரிபூர்ண அருளாசினால மட்டும் நிறைய பேர்த்தோட உதவிகளாலையும் சப்போர்ட்னாலையும் பொருளுதவி, பண உதவி, உடல் உழைப்பு, இந்த எல்லா விஷயம் சேர்ந்து இன்னைக்கு நம்ம குருநாதரோட கனவான இந்த இடத்துல தவமும் தானமும் இடைவிடாது நடந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்ன விஷயத்த மெய்மைப்படுத்தும் விஷயமா எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த கோவில் உருவாயிருக்குது. ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிட்டு அப்புறம் நான் முக்கியமான நிகழ்ச்சிக்கு போயிடுறேன். ஒவ்வொரு திருக்கோயில்களும் பாத்தீங்கன்னா கீழே ஒரு சுவாமியோட ஜீவ சமாதி இருக்கும், அதுக்கு மேல லிங்கம் வச்சிருப்பாங்க. திரு அண்ணாமலை, பழனி அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் தெரியும். இங்க ஏன் கண்ணாடி பேழை மாதிரி வச்சு அது மேல நம்ம லிங்கம் வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற காரணம் என்னன்னா, நம்ம குருநாதர் இப்பவும் அந்த இடத்துல இருக்கிறாரு, அதுல எந்தவித மாற்றம் இல்லை. அதனால எப்படி குருநாதரோட ஜீவ சமாதிக்கு மேல ஒரு லிங்கம் இருக்குதோ அதே மாதிரி இங்கேயும் குருநாதர் உள்ள இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு அது உண்மை. அதனாலதான் அந்த அவர் தவம் இருந்த அந்த குழிக்கு மேல கண்ணாடி பேழை வச்சு அது மேல லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணதுக்கான காரணம் அதுதான். மேல ஒரு செப்பு தகடு ஒன்று வச்சிருப்போம். இந்த செப்பு தகடுல இடகலை திங்களை அந்த சூட்சுமத்தை சொல்ற மாதிரி சூரியனும் சந்திரனும் இருக்கும். நடுவுல ஓம்காரத்துல பஞ்சபூதம் இருக்கிற மாதிரி முக்கோண பீடம், குருநாதர் போட்ட முக்கோண பீடம் அதுல இருக்கிற மாதிரி போட்டிருக்கு. இதுதான் அதனோட விளக்கம். மேல 3 கும்பம், அந்த கும்பத்துல கலசத்துல, அந்த கலசத்துல இருந்து வரக்கூடிய இந்த பவர் அந்த செப்பு தகடுல அந்த கோயில் முழுவதும் வியாபிச்சிருக்கணுங்கிறதுக்கு அந்த செப்பு தகடை வச்சிருக்கோம். இதுதான் நம்ம கோயிலோட சிறப்பு. குருநாதரோட அருளாலையும் குருநாதரோட சீடர்கள் எல்லாரும் சேர்ந்து, பொதுமக்கள்லாம் சேர்ந்து எல்லாத்தோட உதவியிலையும் நம்ம இந்த விஷயத்தை இன்னைக்கு சாத்தியப்படுத்தி இருக்கிறோம். அதுக்கு முதல்ல நம்ம குருநாதருக்கு பெரிய வணக்கங்களை சொல்லிடலாம். குருவே சரணம். குருவே சரணம். அப்புறம் வாசிலிங்கம்ங்கிற பேரு எதனால நம்ம சூட்டணும் அப்படின்னா, குருநாதர் இங்க அவங்க நிறைய யோகத்துல இருந்திருக்காங்க. நம்ம குறிப்பிட்டு எதுலயும் அவர் அடைச்சிட முடியாது. பக்தி யோகம், ஞான யோகம் எல்லாத்துலயுமே, வாசி யோகத்தை எல்லாத்துலயும் இருந்திருக்காங்க. பட் இங்க எங்களுக்கு பிரதானமா, எங்க அண்ணன்மார்களுக்கும் எங்களுக்குலாம் இங்க பிரதானமா அப்பா வாசில பல கதிகளையும் பல நிலைகளையும் எங்களுக்கு அவரே நேரடியா பண்ணி காமிச்சிருக்காங்க. அவங்க நிறைய சாதனையில் இருந்திருக்காங்க. ஸோ அதை வெளிப்படுத்தும் விதமா யோகத்துல தான் முன்னேறணும், உள்நிலை அறிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்கக்கூடிய அன்பர்கள் யாரா இருந்தாலும் நம்ம சந்நிதிக்கு குருநாதர் கிட்ட அவரோட இருப்புல உட்கார்ந்து யோக சாதனையில் ஈடுபடணும். அதனாலதான் குருநாதர் வாசி யோகம் பண்ணிட்டு மற்ற யோகங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் பிரதானமா வாசி யோகத்துல அதிகமா ஈடுபட்டதுனால மிகைப்படுத்தி சொல்ல இருந்தாலும் இங்க அதிகமா பண்ணனதுனால இந்த லிங்கம் அவர் பூஜித்து வழிபட்ட லிங்கத்துக்கு வாசிலிங்கம்னு பெயர் சூட்டி வாசிலிங்கேஸ்வரர் திருக்கோயில் அப்படின்னு சொல்றோம். தபோவனம் உங்களுக்கு தெரியும், பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிற்றம்பல சாது சித்தர் தபோவனம். அதுல நம்ம லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ அடுத்தது கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சப்போ யார் கும்பாபிஷேகம் பண்ணணும் எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. அப்போ நம்ம வாலண்டியர் அண்ணாதுரை என்ன ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு கை தட்டிடலாம். நான் அண்ணன் சொன்னாங்க, எனக்கு ஒருத்தர் தெரியும். முதல் ஒரே ஒரு விஷயம்தான் பாபு ஐயாவை எனக்கு கவர்ந்தது என்ன அப்படின்னா, அண்ணாதுரை என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஃபோன் பண்ணதையும் அவர் எடுத்துட்டாங்க. அப்புறம் தான் சொன்னாங்க, அவர் ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டாரு, எப்படி எடுத்தாருன்னே தெரியல அப்படின்னு. அவங்க பல திருக்கோயில்கள் திருப்பணி பண்ணியிருக்காங்க, குடமுழுக்கு பண்ணியிருக்காங்க, எத்தனையோ சிவலிங்கங்கள், எத்தனையோ விக்கிரகங்கள் அவங்க இது பண்ணியிருக்காங்க, கோயில்கள் இது பண்ணியிருக்காங்க, கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு மனசுல இன்னொரு ஆசையும் இருந்துச்சு. அது ஏதோ சமஸ்கிருதத்துல சொல்லும் போது நமக்கு மற்ற லாங்குவேஜ் அந்த அளவுக்கு தெரியாது. தூய தமிழ்ல இருந்ததுன்னா ரொம்ப அழகா இருக்கும். அந்த தமிழ் உச்சரிப்புக்கு நம்ம சித்தர் பெருமக்கள் நிறைய பாடல்கள் இயற்றிருக்காங்க. அதனால தமிழ்ல இருக்கணும்னு நான் நினைச்சேன். அண்ணன் கிட்ட அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்டேன். தமிழ்ல முதல் ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அதுக்கு அடுத்தது சித்தர் முறையிலன்னு சொன்னாங்க. அது டபுள் 2 6 அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஓ, சித்தர் முறைப்படி ஓகே ஐயா எவ்வளவு அவர் சொல்லவே முடியாதுங்க, நிறைய பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்க. சரி, அப்போ அப்புறம் ஐயாவுக்கு உத்தரவானதுக்கு அப்புறம் எனக்கு